السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் 4 தொடர்களாக இறுதியாக காதல் தொடர்பாக பார்த்தோம். அந்த காதலுடைய மிக முக்கியமான அதாவது சிஃபத்துக்கள், இயல்புகள் அப்படி என்று சொல்லி 2 பிரதானமான விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, அது ஒழுக்கக்கேட்டுக்கு கொண்டு போய் அது எம்மை விட்டுவிடும். இறுதியாக அது விபச்சாரத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யும், அது விடும் அப்படி என்ற அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம். அதற்கு அடுத்ததாக அப்படியே அது ஒழுக்கக்கேடுக்கு போய் ஒழுக்கக்கேடுக்கு போய் அது நம்மை தள்ளாது விட்டாலும் எல்லோரையும் சிந்தனா ரீதியாக ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தையும் பைத்தியமடையக்கூடிய நிலையையும் இன்னும் அதையும் தாண்டி இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையும் அதை என்ன செய்யும், கொண்டு வரும் என்பதை பற்றி நம்ம விரிவாக என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஒரு மனிதனுக்கு அந்த மாதிரியான காதல் என்கின்ற ஒரு உணர்வு தோன்றுகின்ற பொழுது இஸ்லாமிய வரைமுறைகளுக்குள் எப்படி அதை நாம் அதாவது உரிய இடத்திற்கு கொண்டு போய் அதை வைத்து விடுவது அப்படி என்பதையும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அதாவது திருமணம் என்ற இடத்துக்கு எப்படி வருவதை பார்த்தோம். அடுத்தது, திருமணத்துக்கு பின்னாலும் இந்த காதல் என்கின்ற உணர்வு நிலைக்காது. அப்படி நிலைக்காத பொழுது எப்படி கணவன் மனைவி நிலைக்காதது ஒரு கவலைக்குரிய விஷயமும் இல்லை. அதையும் நம்ம நேற்று பதியலை, கவலைக்குரிய விஷயமும் இல்லை. ஏன்னா நிலைச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு நம்ம என்ன செஞ்சோம், அவருடைய விளைவுகளை சொன்னோம். அவர்களுக்கு இடையில அன்பு, பரஸ்பரம் எப்படி அதை நீடித்துக் கொள்வது, ஏற்கனவே இருந்த தவறான அல்லது சரியான அந்த உறவு முறையுடைய நல்ல விளைவுகளை எப்படி திருமணத்துக்கு பின்னால் பாதுகாத்துக் கொள்வது என்று நம்ம சொன்னோம். அதுல பிரதானமாக கணவன் மனைவியுடைய உறவாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியுடைய அந்த பகுதிகளை 4ஆக பிரித்து உயர்தரமும் அடுத்ததாக என்னது கடைசியில் உள்ள தரமும், இது நல்ல தரங்கள்ல மற்ற இன்னும் நிறைய இருக்கு. இவைகளில் எப்படியான விஷயங்களினாக அது அப்படி இருக்கிறது என்று சொல்லியும் திருமணத்துக்கு பின்னால் அதை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அர்ப்பணம், அதுக்கு அடுத்த கட்டமாக அதாவது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மார்க்கத்துக்கு முரணாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அதோடு பொறுப்பும் அன்பும் கலந்த ஒரு பொறுப்புக்கு மேலாக அதாவது அன்பு கலந்த ஒரு ஈர்ப்பு தொடர்பு இருப்பது என்பதை பற்றியெல்லாம் நேற்று நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம். இதில் இந்த காதல் சம்பந்தமாக நம்ம உங்களோட முடிகிற டைமில் இதை நம்ம சொல்லியிருக்கணும் அப்படி நினைப்போமே, அப்படிப்பட்டதில் இதுவும் ஒன்று தான். அதனால் இந்த பாகம் முடிகிற சந்தர்ப்பத்தில் கூட அடுத்த பாகத்தில் இது சம்பந்தமான ஒரு செய்தி என்ன செய்யும் இருக்கும் என்பதையும் அவங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதில் அதாவது உண்மையிலே காதல் என்ற அந்த தொடரை நம்ம எடுக்க நினைக்கிற சந்தர்ப்பத்தில் அதை விரிவாக எடுத்திருந்தால் அதனுடைய அதாவது வரலாறு, அதனுடைய இயல்பு, அதில் ஷைத்தானுடைய பங்களிப்பு, அதில் பாதிக்கப்பட்டவர்கள், அதில் பாதிக்கப்பட்ட நல்லவர்கள், அதில் சொல்லப்பட்ட ஆரம்ப காலம், இன்றைய காலம், இந்த ஜாகிலியத்தோடு சம்பந்தப்பட்டது, இப்படி என்னெல்லாம் எடுத்திருந்தால் அது ஒரு 12-14 பாகமாக என்ன செஞ்சிக்கும், அது போயிருக்கும். அது ஏன் போகலை என்றதையும் கேட்குறவங்க தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்படி போயிருந்தா நம்முடைய நோக்கமே மார்க்கத்தை எடுத்து சொல்றது, அது மாறி போய் காதலுக்கு முழுமையான ஆதரவு மாதிரியான ஒரு தோற்றத்தை அதை என்ன செஞ்சிடும், அது ஏற்படுத்தி விடும் என்கின்ற ஒரு காரணம் தான். அடுத்தது, எப்பயுமே தகவல் ஆடம்பரம், இப்போ நம்ம பேசின இந்த ஸ்பீச்சுகளோட தகவல் ஆடம்பரங்கள் என்ன செய்யும் இருக்கேன். இந்த தகவல் ஆடம்பரம் பேச்சாளர்களுடைய நோய்களில் உண்டு. தகவல் ஆடம்பரம் பேச்சாளர்களுடைய நோய்களில் உண்டு. அந்த நோய் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரத்தான் செய்யும். நினைக்கிட்டா அந்த நோய் வியாபிக்கவும் என்ன செய்யாது, கூடாது. தகவல் ஆடம்பரம் ஒரு பெரிய ஆபத்து. பொதுவாக பேச்சில் வாசித்து போகிற நேரத்தில் வாசிப்புலேயும் அப்படியே ஒரு எங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவோம். அதுபோல் திருப்பி கொட்டுற நேரத்தில் சொல்கிற டைம்லேயும் அப்படி போயிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பம்சங்களில் உண்டு ஊத்தீத்து ஜவாமி அல் கலீம், அதாவது சொல் சுருக்கத்தை நான் கொடுக்கப்பட்டேன், சொற்சுருக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். கொஞ்சமாக சொல்லுவாங்க, நிறைய அர்த்தங்கள் அதில் என்ன செய்யும் வைக்கும். அந்த மாதிரி தான் குர்ஆனும் சுன்னாவும் எரிக்கக்கூடிய நிலைமை பார்க்கணும். அதனால பேச்சாளர்களது நோய்கள் என்று ஒரு பகுதி ஒன்று இருக்கு, அது அவங்களுக்கே தெரியாமல் வரக்கூடிய நோய்கள் அதில் உண்டு. இது அந்த சப்ஜெக்ட் வராத அமைப்பில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நம்ம என்ன செஞ்சோம், ஒரு 4 பகுதிகளாக சுருக்கினோம். இதில் என்னன்னு சொன்னால், இந்த அதாவது
காதல் என்ற இன்றைய நவீன காதலுடைய பாதிப்புகள் விளைவுகளை நான் நிறைய சொன்னேன். அதில் ஒன்று பிரதானமாக சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னால், இன்றைக்கு தான் இது தனி டிபார்ட்மெண்ட்டாக ஆக்கிக்கிறாங்க. இந்த நூற்றாண்டில் தான் இதை தனி டிபார்ட்மெண்ட்டாக ஆக்கிக்கிறேன். முந்தி வந்து இது கலாச்சார அமைச்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ கலாச்சார அமைச்சில் இந்த தனியாக எடுத்து விளங்கிட்டா ஒரு கலிசிலை அமைச்சுக்குள்ள கொண்டு போய் அந்த மாதிரியான செக்ஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன, கலாச்சாரம்னா திருமணமெல்லாம் அதில் சம்மந்தப்படும். அந்த அன்றைக்கு காதலில் வெந்தவங்க நொந்தவங்கலாம் எதனால நொந்தாங்கன்னா, கல்யாணம் முடிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டேன்னு தான் நொந்து போனாங்க. கல்யாணம் முடிக்க கிடைக்கலன்னு தான் கவலைப்பட்டாங்க. இன்றைக்கு என்னத்துக்கு ஆகிட்டுன்னு சொன்னால், கல்யாண ஐடியாவே என்ன இல்லை. 90% என்னன்னு சொன்னால் கல்யாண ஐடியாவே இல்லாத அமைப்புல காதல் நிறைய என்ன செஞ்சு போகுது. அது வந்து ஒரு கண்டதும் காதல் என்ற மாதிரி ஒரு பகுதி போயிட்டு இருக்கு. அப்ப இது தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கினதுனால தான் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி என்ன காதலர்கள் தினம் என்று ஒரு பகுதியை கொண்டாடுறாங்க. காதலர் பகுதி என்று அந்த தினத்தை கொண்டாடுற யாருமே திருமணம் முடிச்சவரை காதலர் தினம் கொண்டாடுறது இல்லை. அதுபோல அது என்னது வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லி திருமண கொண்டாட்டம் அதை கொண்டாடுறாங்க. அவங்களே பிராக்டிக்கலா இருந்து வேற வேற இடத்தையும் அதில் என்ன செய்யறாங்க, காட்டுகிறார்கள். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், தனி டிபார்ட்மெண்டா போனதால என்ன நடக்குதுன்னா, அவர்கள் காதலர்களின் உரிமைகள் அந்த காதலர்களுக்குரிய அந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பகுதி, அந்த நாளை கொண்டாடுற மாதிரியான ஒரு பகுதி, அதுக்கு விழா எடுக்கிற மாதிரி பகுதி, அதுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பகுதி, அதையே ஒரு பகைமைக்கு காரணமா மாற்றுற பகுதியெல்லாம் வந்துட்டு. பகைமைக்குன்னு சொன்னா நீங்க இன்றைக்கு விஷ் பண்ணவே இல்லை, இன்றைக்கு எனக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தமானதா இல்லை, வேலண்டைன்ஸ் டே இன்றைக்கு எங்களுடைய இந்த காதலர்களுடைய ஒரு தினம், இதுல நீ விஷ் பண்ணல அப்படி என்று சொல்லி பிரச்சனைகள் வர அளவுக்கு இந்த தினம் என்பது காதலர்களுக்குரிய ஒரு தினம் மாதிரியும், மற்றவங்க கல்யாணம் முடிச்சு ஒழுங்கா நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு நம்மளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்படி என்ற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி இருக்கிறாங்கன்றது முக்கியமா இன்றைய ஜாகிலிய விளைவுகள்ல உண்டு. அதை நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம். இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை தனியாக பிரிச்சு ஆக்கி அதனூடாக அவர்களுக்குரிய உரிமைகளிடம் அவர்களுக்குரிய உணர்வுகளிடம், அன்றைக்கு பாடசாலை போறவங்களை நீங்க பார்க்கணுமே, அன்றைக்கு ஸ்கூல் போறவங்க வந்து ஒரு வித்தியாசமான, அதை முஸ்லீம்களாக இருந்தால் ஒரு பெருநாள் ஃபீலிங்ல போற மாதிரி தான் அன்றைக்கு போறது, பாடசாலைக்கு போறது. அது போது அதுவும் இதெல்லாம் ஒரு 10-15 வருஷமா தான் இவ்வளவு வியாபிச்சு போய் என்ன இருக்குது. ஸ்கூல்ல கூட அதை அங்கீகரிக்கிற அளவுக்கு, ஏன்னா அவனோட சிஸ்டமும் வந்து ஜாகிலிய சிஸ்டமா மாறிட்டு வரதால முஸ்லீம் பேர் ஸ்கூல்ல, நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களை பத்தி நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை, முஸ்லீம் பெயர் ஸ்கூல்ல பேர் வந்து முஸ்லீம் பெயர். அதே போல ஸ்கூல் ஆரம்பிக்கிறது சில நேரத்தில் கிராத்தை ஓதி சலவாத்து சொல்லி முடிக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. அப்போ காணியெல்லாம் நம்மட தான் அந்த மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அவங்கள என்ன திடீர்னு அகப்பட்டா கூட பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, இனி நாடு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, உங்களோட ரைட்ஸ் தான் அப்படின்னு அவரும் பேசுற லெவல்லையும் இது ஸ்கூல்ல அந்த ஒழுக்கத்துக்கு கீழே என்ன செய்யாது வராது, அதனால நீங்க ஒரு கட்டுப்பாடா என்ன செய்யணும் இருக்கணும் அட்வைஸ் பண்ற அளவுலையும் தான் இப்ப இது என்ன செய்யும் போய்கொண்டிருக்கிறத பாக்குறோம். யாருமே ஞாபகப்படுத்தாட்டியும் சோசியல் மீடியால ஞாபகப்படுத்துறீங்க, இன்றைக்கு நீங்க 2 பேரும் என்னது அந்த அப்படி நாள் இப்படி நாள்னு சொல்லி அது ஞாபகப்படுத்தி விட்டுருது. இவர் கொடுத்த டே டிக்கெட் எல்லாம் வச்சு இவருடைய விருப்பங்கள் எல்லாம் வச்சு அது ஞாபகப்படுத்துற நிலைமையிலையும் கிஃப்ட் அனுப்ப இல்லாதவன் வந்து என்னது வேர்ச்சுவலா கிஃப்ட் அனுப்புறது, இவங்கிட்டா ரைட் உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு அனுப்புற லெவலுக்கும் அது வந்திருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறப்ப தனி டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒழுக்க கேட்டுக்கான வாசல். இப்படி தனியா ஆக்கினா அவனுக்கு திருமணம் முடிக்கணும் என்ற லட்சியத்தை விட அதுல விளைவு தான் இந்த லிவிங் டுகெதர். அதாவது திருமணமே இல்லாம 2 பேரும் உண்டா என்ன செய்யுது வாழ்ந்துட்டு போற என்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்து வரும். அப்ப இது இந்த பக்கத்தால் எப்படியே போற டைம்ல அங்கே அந்த குரங்கியல் வரும், அந்த கொள்கை வரும். நம்ம அதாவது குரங்கும் நாமும் ஒரே மூலத்தில் இருந்து வந்தவர்கள் அந்த சிந்தனை வந்துட்டு இருக்கும். அப்படி வார டைம்ல திருமணம் முடிக்க தேவையில்லை என்ற அந்த சித்தாந்தமும் வந்துட்டே இருக்கும். இந்த சைடால இவங்களும் வந்துட்டு கலாச்சார சீரழி வந்து அது மீட் பண்ணினா அந்த இடத்துல அந்த டீம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க ஆணை காதலிச்சு டீமோட இவங்க மீட் ஆகுவாங்க, பெண்ணும் காதலிக்கிற டீமோட மீட் ஆகினோடனே நம்ம பரவலேண்டாயிரும், நாங்க பரவலேண்டாகிரும், அதுக்குரிய உரிமை கொடுக்க வேண்டும் என்று ஆகிரும் என்று அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருது இது வந்துருது. அப்ப இது வந்து ஒழுக்கக்கேடுக்கா இந்த தனி டிபார்ட்மெண்ட் ஆக்குறது என்று வந்து ஒழுக்கக்கேடுகளை முறைப்படுத்துவதற்கான ஒரு வழி. முறைப்படுத்துனா இந்த சிஸ்டமாக ஒழுக்கக்கேடா போகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கம் தான் இது. அதனாலதான் காதலர் தினத்துல விபச்சாரத்துடைய விகிதாசாரம் என்ன செய்யுது கூடுது. அதே போல இன்னும் சொல்ல முடியாத பேரெல்லாம் இருக்கு, முத்தமிடும் நாள் ஒரு நாள் என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான். அப்போ இப்படி என்னது கை கழுவு நாள் அதெல்லாம் கொண்டு வந்துச்சு, கை கழுவு நாள் ஒரு நாள், அது போல இப்படி அந்த நான் 360 நாள் தான் ஏதாவது ஒரு நாளை ஞாபகப்படுத்துற முகமாக எய்ட்ஸ் தினம் அதை கொண்டு வந்து வச்சு, அன்றைக்கு எய்ட்ஸ் பரவுற மாதிரி தான் இவனோட எய்ட்ஸ் எதிர்ப்பு தினமெல்லாம் இருக்குது.
எய்ட்ஸ் எதிர்ப்பு தான் செய்யறாங்க. ஆனா அதுல நடந்து கொள்றதை பார்த்தா எய்ட்ஸ் அண்டைக்கு தான் ஆரம்பிக்கும் மாதிரி அப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தினத்தை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு சில அடையாளங்களை கொடுத்து அவங்களுக்கு உரிமையை கொடுத்து இப்படி நடந்த உடனேயே ஒழுக்கக்கேடுக்கான எல்லா விதமான அந்த வாசல்களும் அங்க என்ன செய்யுது, திறக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு பின்னால இவங்க திருமணத்துல இறங்குகின்ற பொழுது ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு திருமணத்துல இருந்தாலும் எப்படி பரக்கத்து வரப்போகுது. தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கப்புறம் அவங்க மார்க்கத்துல வந்தாங்கன்னா அது ஓகே. ஆனா இந்த மனிதனுடைய இந்த வஸ்வாசிகள் இது எப்படி அவங்க தப்புவாங்க? ஏற்கனவே பேசின பேச்சுக்கள், ஏற்கனவே பேசின பழக்கங்கள், கேட்ட கேள்விகள், இதுல இருந்து எப்படி அவங்க தப்ப போறாங்க? அப்ப இறுதி நிலை வரைக்கும் அவருடைய தாக்கம் கூட என்ன செய்யலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நம்ம நுழைந்து விடாமல் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்ப இதனுடைய விளைவுகள்ல உண்டுன்னா விபச்சாரம். இது விபச்சாரத்துல கொண்டு போய் விடும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, விபச்சாரம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏன் மார்க்க ரீதியாக அவ்வளவு கண்டிக்கத்தக்க ஒரு மோசமான செயலாக இஸ்லாம் அதை என்ன செய்யுது சொல்கிறது ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை கூடாது, கெட்டது, ஒரு அருவருப்பான செயல் என்றது மார்க்க ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோமா, மனித இயல்புல நம்ம தெரிஞ்சுக்கொள்றோமா? அல் இஸ்திஹ்சான் அல் இஸ்திக்பாஹ் அப்படி ஒரு பாப் இருக்கு. முக்கியமா அஷாயிராக்கள் அஷ்அரியாக்களுக்கும் எங்களுக்கும் வந்த முரண்பாட்டில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அல் இஸ்திஹ்சான், இஸ்திஹ்சான்னா ஒன்றை நல்லதாக காணுதல், இஸ்திக்பாஹ்னா ஒன்றை கெட்டதாக காணுதல். இது வஹீன் அடிப்படையில் மட்டுமா, ஒரு முஸ்லீம் அப்படி நல்லது கெட்டது காண்றது வகை அடிப்படையில் மட்டுமா, தபீஅத்தோடையும் சேர்ந்தா என்று கேட்டால் எங்களுக்கு திட்ட தெளிவா ஹதீஸ்களில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது, ஃபித்ரான். ஃபித்ரான்டா மனிதனுடைய இயல்பிலேயே அல்லாஹ் அதை கொடுத்திக்கிறான்னு அர்த்தம். மனிதனுடைய இயல்பிலேயே அல்லாஹ் தஆலா கொடுத்திக்கிறான்னு அர்த்தம். எந்த அதாவது கலாச்சார பிறப்பாலோ எந்த ஒரு கலாச்சார கலப்பாலோ வேற எதுனாலோ அதை என்ன செய்யல, அவனுக்கு வரல. அவன் மனிதனாக பிறந்தா அந்த இயல்பு அவனுக்கு என்ன செஞ்சிடும், இருக்கும். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அந்த நஃப்ஸுக்கு அதாவது ஃபுஜூர் கெடுதியையும் அதனுடைய இறையச்சத்தையும் இறைவன் இல்ஹாம் பண்ணினான். இல்ஹாம் ஒரு விரிவான ஒரு தலைப்பு. இல்ஹாம்ன்றது உள்ளத்துக்குள்ள அப்படி என்ன அந்த உணர்வு என்ன ஏற்பட்டு விடும். எங்களுக்கு அந்த இல்ஹாமியத்தான உணர்வு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்படி உண்டு அப்படின்னு சொல்ற அரபுல பேசப்பட வேண்டிய தலைப்புகள் உண்டு. ஃபுரூசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுரூசியான்னு சொன்னா ஒரு முஃமினுடைய ஈமானிய பார்வையின் ஊடாக அவனுக்கு சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்றது விளங்கு. இந்த தலைப்பு தான் எல்லாருக்கும் அப்படித்தான் விளங்கிட்டா, நமக்கு அப்படித்தான் இல்லை, நமக்கு ஒரு கூர்மைக்கிற மாதிரியே ஆக விளங்காதவன்னு நினைச்சிட்டிப்பான். அது ஒன்றும் செய்யலாது. ஆனா அறிவு ரீதியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஈமானிய பார்வை ஃபுரூசியா சொல்லுவாங்க, இல்ஹாமியத்துன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம், இந்த இல்ஹாம் அல்லாஹ் தஆலா உள்ளத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான், அதாவது கொடுத்துக்கிறான். ஒரு குழந்தை எப்படி தனக்கு தேவையானதை கேட்டு அடம் பிடிக்குதோ, தனக்கு தேவையானதை விருப்பம் இல்லாத வேணான்னு சொல்லி அடம் பிடிக்குதோ, அதை எப்படி தபியத்தோ அதே போல அவனது நல்லது கெட்டதும் அவனுக்கு தபியத்தா என்ன செய்யும், இருக்கும். மார்க்கம் அதை வளர்க்கும். மார்க்கம் அதை என்ன செய்யும், மனித இயல்பிலேயே எது நல்லதுன்னு மனுஷன் நினைக்கிறானோ அதை மார்க்கம் என்ன செய்யும், வளர்க்கும். மனித இயல்பிலேயே எது கெடுதின்னு நினைக்கிறானோ அதை மார்க்கம் என்ன செய்யும், தடுக்கும், அருவருக்க செய்யும், வெறுக்க செய்யும். அதான் ஃபித்ரான்றது. இந்த ஃபித்ரா மாறலாமா என்று கேட்டா முழுசா மாத்த இயலாது ஃபித்ரால இந்த மனிதனை. ஆனா ஃபித்ரா சூழல் தாக்கம் காரணமாக, ஒரு சமூக தாக்கம் காரணமாக மரபாக்கம் என்று சொல்லுவாங்க. மரபாக்கம்ன்றது பல அதாவது சமுதாயங்களை பரம்பரைகளை தாண்டி வர டைம்ல இந்த மாதிரி நேரத்தில் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவனை திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த ஃபித்ரத்து முழுசா செஞ்சிடாது, அது மாறிடாது. அப்போ ஃபித்ரத்துல்லாஹ் அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, அல்லாஹ் தஆலா சொல்ற எந்த ஃபித்ராவில் மனிதர்களை அல்லாஹ் படைத்தானோ அந்த ஃபித்ரான்றான். இந்த ஃபித்ரான்றது மிக முக்கியமான மனிதனுடைய ஒரு அதாவது என்னது, ஒரு கரீசா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ரத்த நாளங்கள்ல சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான இதுதான். நான் பயோன்னு பேசிட்டு இருக்கிறேன். இதுல அடிச்சு இதுல சிஸ்டத்தை மாத்திட்டா அதுக்கு பிறகு ஒன்னும் என்ன செய்யலாம், ஒன்றும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும். இந்த செக்ஷன்ல டச் பண்ண மாட்டான். அப்ப அதை முழுசா உடனடியா படிப்பிச்செல்லாம் மாத்தலாது, கூப்பிட்டு இந்த ஃபித்ரத்தை மாத்திக்கன்னு மாத்தலாது. அவனை ஒரு ப்ரீகேஜிலிருந்து கொண்டு போகணும். ப்ரீகேஜி 3 வருஷத்துல தானே, அது கூட சரி வர. வீட்டுக்குள்ள கார்ட்டூன் அது இது உன்னோட சிஸ்டம் உன்னோட எல்லாத்தையும் கொண்டு வரும், அதுவும் சரி வராது. நீ மதரசால விடுவாய், அந்த டைம்ல பள்ளிக்கு போய் சின்ன பிள்ளைய கூட்டிட்டு அப்போ அங்கேயும் என்ன செய்யணும், எல்லா சேஞ்சஸையும் கொண்டு வந்தா அவனுக்கு அந்த செக்ஷன்ல இப்படித்தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு தண்டவாளம் மாதிரி அதை செஞ்சிடும்,
அமைஞ்சிரு, இப்படித்தான் போகணும்னு அமைஞ்சிரு. அதுக்குள்ள இருந்து கொண்டுதான் அவன் மார்க்கத்தில் உள்ள நன்மையை வரவேற்பான், மார்க்கத்தில் உள்ள தீமையை என்ன செய்வான், எதிர்ப்பான். அவனுக்கே அவன் மாறிக்கிறது என்ன செய்யாது, விளங்காது. இதுதான் அந்த ஃபித்ரா. இந்த ஃபித்ராவை மாற்றுவதற்கான ஒரு நிலைமையாக வருது. அப்ப அல்லாஹ் தஆலா வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை கண்டிக்கிற டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னால் உலகத்தார்களில் யாரும் இந்த செயலை செய்ததில்லை என்றான். இதுக்கு முன்னால உலகத்தார்களில் யாரும் இந்த செயலை செய்ததில்லை அப்படி சொல்லிதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அங்க கண்டிக்கிறத பார்க்கணும். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. மனிதனுக்கு வந்து இந்த அதாவது அந்த ஃபித்ரத் அப்படி என்ற அந்த இதனூடாக மனிதன் நல்லது கெட்டதுகளை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹம்சு மினல் ஃபித்ரா, 5 விஷயம் ஃபித்ரால உள்ளது. மீசே ஷோட் பண்றது, சரியா? அது போல என்னது, அதாவது மறை உறுப்புகளுடைய முடிகளை களைவது, நகம் வெட்டுவது அப்படின்னு சுன்னத் செய்வதுன்னு சொல்றான். அப்போ இன்றைக்கு ஒரு டீம் நகத்தை வளர்த்து அதுக்கு போலீஸ் பண்ணி அதை அழகுபடுத்தி இப்படி காட்டியெல்லாம் என்ன செய்யுது, மூஞ்சி முறையெல்லாம் காட்டி பேசிட்டு அதை ஒரு அழகா இருக்குது, என்ன போலீஸ் போட்டி கேட்கிற லெவலில் அடுத்தவொன்னு என்ன செய்யறான், இருந்து கட்டி. அப்போ அசிங்கத்தை அழகுபடுத்துற இடத்துக்கு வந்துடுறான். அப்போ அதை அல்பானி குறித்து சொல்றாருன்னா, நான் ஆச்சரியப்படவில்லை. ஒரு காலம் வந்து இந்த அதாவது மனிதனுடைய என்ன கைமுடிகளை கூட நீளமாக வளர்த்து கொண்டு அதை வாரி விடுற ஒரு டீம் வரும் இடத்துல நான் என்ன செய்யலை, ஆச்சரியப்படலைன்னு அவர் என்ன செய்யறார் சொல்றாரு. ஏண்டா காட்டுற விதத்துல தான் ஆச்சரியப்படையில. நீ பாருங்க, நம்ம வந்து ஒரு காலம் பிஞ்ச உடுப்புகளை தச்சோம், இப்ப தச்ச உடுப்புகளை பிக்கிறோம், பிச்ச உடுப்புகளை விற்கிறோம். அதை கொண்டு வந்து வச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து அதை வாங்குறாங்க. திடீர்னு யாராவது தனியாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டா இது ஏன் கொழி வச்சுக்கிறாங்க வீசாமல் நினைப்போம். பார்த்தா கடையில் இருக்கிறது, அது வந்து கடையில் இருக்கிறது. அதை மெனக்கிட்டு அதை பிச்சு இருக்கிறான். அதை இவன் எடுத்துட்டு வந்து கேட்டால் சிரிக்கிறாங்க. கேட்குறேன்னா டிசைன்ன்றான். அதை எடுத்து டிசைனர், ஒருவேளை ஃபுட்பால் விளையாடி உளுந்து பிஞ்சதோன்னு எல்லாம் நான் சந்தேகப்பட்டிக்கிறேன். அப்படி பார்த்தா இல்லை, அது ஒரு டிசைன் தான். இன்னும் கொஞ்சம் பார்த்தா உள்பகுதி, இந்த ஷேர்ட்டோட உள்பகுதியை வெளிப்பகுதியாக வச்சு தச்சு இப்போ டிசைன் அடிக்கிறான். ஷேர்ட்டோட உள்பகுதியை வெளிப்பகுதியாக வச்சு டிசைன் போட்டு தைக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த உள்பகுதியை வெளியே போட்டு துவா கேட்கறது, சலாத்துல் இஸ்திஸ்கால என்ன மழை வேண்டி தொழுகையில அப்படி கேட்குற ஒரு சிஸ்டம் சொன்னதுக்கு இது என்ன மாதிரி என்று இருந்த குரூப் இப்போ 24 மணி நேரம் போட்டு தெரியுதுகள். அந்த உள்பகுதியை வெளியே எடுத்து போட்டு அப்படி போட்டு தெரியும். அதை வந்து ஒரு டிசைனாகவும் மாற்றி போட்டுட்டீங்கன்னு நம்ம சொன்னா இல்லை, அது டிசைனே அதுதான் அப்படி என்ற பயோ மாறிட்டா ஒட்டு செய்யறதே, டிசைனே அதுதான்ன்றார். நமக்கு நினைச்சாலும் போட இல்லாத உடுப்புகளை அவன் என்ன செய்யறான், அதை போட்டு கண்டிக்கிறான். அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்திட்டாச்சுன்னு அர்த்தம். கரண்டைக்கு மேல உடுங்கன்னு சொன்னா அது ஒரு மாதிரி வெள்ளமானு கேட்கறாங்கன்னா, இப்ப முழங்காலுக்கு மேல உடுத்துட்டான், உடுத்துட்டு டிசைன்ன்றான். அதாவது இந்த முடியை இப்படி வெட்டாதீங்கன்னு சொன்னா அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று நடந்தா அது எஃபெக்ட் ஆகும். அது வந்து ஒரு ஃபித்ரத்துக்குரிய மாற்றம் இல்லாட்டியும் கூட அந்த இடத்துக்கு போற அளவுக்கு இவங்க மாறிக்கிறாங்கிறது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கத்தான் செய்யறோம். அப்ப இந்த ஃபித்ராவுடைய மாற்றங்கள் வந்து ஒரு விதமாக நடக்கக்கூடிய நிலைமையில நம்ம என்ன செய்ய இருக்கிறோம். பெண்களோட ஆடைகள்ல அபாயா அந்த இந்த ட்ரெஸ்ன்னு வந்து தெரியாம அவன் வைக்கிற டிசைன் வைக்கிற இடங்கள் எங்கேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மறைவாக போட வேண்டிய உடுப்புகளை வெளியால போட்ட மாதிரி அப்படி இடத்துல டிசைனை வச்சு விடுறான். அதே அமைப்புல வச்சு விடுறான். அந்த ஆடைகட்ட அமைப்புலயே அந்த டிசைனை வைக்கிறான். ஆனா ஆடையை விளங்காத மாதிரி ஒரு நீல ஒரு கோடு விளங்கிட்டா அந்த மாதிரியான ஒரு இதுல வச்ச உடனே இவங்க நினைக்கிறாங்க டிசைன் நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்வா கொண்டு வருவான். மக்களுக்கு அது டிசைனா பாக்குறதுக்கு விட்டுட்டு கொண்டு வருவான். இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரவும் இல்லை. இப்லீஸ் திட்டமிட்டு செய்யறான். மனிதர்கள் திட்டமிட்டு செய்யறாங்கன்னு சொல்ல வரல. இப்லீஸ் சில விஷயங்களை திட்டமிட்டு மனிதர்களை என்ன செய்யறான், செய்ய வைக்கிறான். முஸ்லீம்களே சிலர் என்ன செய்யலாம், அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்துல பொம்மை விளையாடலாமான்னு கேட்டா விளையாடலாம்னு நம்ம சொன்னோம். இப்போ பொம்மை விளையாட கூடாதுன்னு சொல்ற லெவல்ல, ஏன்னா பொம்மையை அப்படி படுபயங்கரமான ஆபாசத்துக்கு கொண்டு வந்துட்டா. பொம்மை ஒரு ஆள்ட சைஸுக்கு பொம்மையை கொண்டு வந்துட்டான். அதுக்கு அந்த ஆள்ட சைஸ்ல இருக்கக்கூடிய மாதிரி உறுப்பு அமைப்புகள் என்ன செஞ்சுட்டா கொண்டு வந்துட்டா. இந்த பொம்மையை விளையாடுங்கன்னு எப்படி சொல்றது, இந்த பொம்மைக்கு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சுக்கிறான். பொம்மை விளையாடினார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு பொம்மை விளையாட ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொம்மையை கொண்டு வரலாமா, இது பிழை விளங்கிட்டா. அப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அளவுக்கு அதை மாத்தி கொண்டு போறாங்க. இத மாதிரி மனிதனுடைய தபியத் ஃபித்ரா என்றது ஒரு தனியான ஒரு அழகான ஒரு தலைப்பு. இந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியாக மனிதன் உணர்ந்த ஒரு விஷயங்கள்ல உண்டுதான் விபச்சாரம் அப்படின்ற பகுதி. விபச்சாரம் என்றது அந்த சமூக ரீதியாக அந்த சமுதாயம் அங்கீகரித்து நடக்கக்கூடிய திருமணத்துக்கு எதிரானது. அது எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்றது வேற. அந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கலாம், அவங்களுக்கு சில மத அனுஷ்டானங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு சிஸ்டம் இருக்கலாம். அது காட்டுவாசியா இருந்தா கூட கல்யாணம் முடிக்கிறது சிஸ்டம் ஒன்று இருந்தீங்க விளங்கிட்டா. ஒரு சிஸ்டத்துல அவங்க கல்யாணம் முடிக்கிறது, அவங்களுக்கு பிள்ளைகள்ன்றது பேரர்கள்ன்றது உறவுகள்ன்றது நடக்கும். அப்பதான்
இது இருந்திருக்கு. இது மனித சமுதாயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அல்லாஹ் தஆலா இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யறான், திருமண இதை மனித இயல்பு நம்ம வச்சதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு வரான். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பெண்கள் மீது மனிதனுக்கு, அதாவது திருமணம் என்பது நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவதற்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை வச்சிருக்கு. அப்படி வழிமுறைகள்ல சமுதாய ரீதியாக எல்லாரும் அங்கீகரிச்ச ஒரு முறைகள்ல ஒன்றுதான் திருமணம். இன்னமேரிக்கு 1-2 வழிகள் என்ன செய்ய இஸ்லாம் அதை அனுமதிச்சு வச்சிருக்கு. உதாரணமா அதாவது தனக்கு கீழே உள்ள கைதிகளா இருக்கக்கூடிய அடிமைகளோடு குடும்ப வாழ்வில் ஈடுபடுதல் என்ற ஒரு பகுதி இருக்குது. இப்படி இஸ்லாம் இந்த 1-2 என்ன செஞ்சு அனுமதிச்சு வச்சிருக்கு. இதுல இப்படி ஒரு அங்கீகாரத்தோட, அதுலயும் ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதுல என்ன இருக்குது, ஒரு அங்கீகாரம் இருக்கு. அவருக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்கு, சமூக அங்கீகாரம் இருக்கு, குடும்ப அங்கீகாரம் இருக்கு, ஒரு கலாச்சார அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்தோடு அவர்களுக்கு மத்தியில அவங்களுக்கு பிள்ளைக்கு இவர் தான் தந்தை, அவங்க பிள்ளைக்கு இவங்க தான் தாய், இவங்க உறவு என்ற சிஸ்டம் பிறக்கிற மாதிரி, மீராத்துல சொத்துக்கள் கிடைக்கிற மாதிரியான ஒரு அம்சத்தோடு அது நடந்துட்டு வரக்கூடிய அந்த அங்கீகரிக்கிற முறை வித்தியாசப்படலாம். எப்படி அதை அவங்க அங்கீகரிக்கிறது, இது இருந்துட்டு வருது. இதுக்கு மாத்தமாக அங்கீகாரம் இல்லாம ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தொடர்பு கொள்ளல் அப்படின்றது சமுதாயத்தில் எப்படி வந்தீங்கன்னா 2 முறையில இருந்தீங்க. ஒன்று, தனியாக அவருக்குன்ற ஒரு விபச்சாரம் செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிற, சின்ன வீடு வைப்பாட்டி என்று சொல்லி எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி இல்லாம பொதுவான விபச்சாரியாக இருக்கக்கூடிய இந்த 2 நிலையில தவறான ஆண் பெண் உறவுகள் என்ன செஞ்சிருக்கு சமுதாயத்துல நடந்து வந்திருக்கு. அது அல்லாம சமூக குற்றங்களாக கற்பழிப்பு என்ன செய்து நடந்து வந்திருக்கு. இதுதான் சமுதாயத்துல நம்ம பார்க்கிறோம். இதே விபச்சாரம் என்பது ஃபித்ரத்துக்கு, அதாவது முரணானதல்ல, நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். ஃபித்ரா எதிர்க்கக்கூடியது. ஃபித்ரா இது கூடாத செயல். ஃபித்ரா இது என்ன, அதாவது மார்க்கத்துக்கு முரணான செயல், இது அங்கீகரிக்க கூடாத செயல் என்று ஃபித்ரா எதிர்க்கக்கூடிய ஒன்று. ஃபித்ரத்துக்கே முரணானது லெவலுக்கு இப்போ வந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஆண் உறவு, பெண் உறவுன்றது ஃபித்ரத்துக்கே முரணான. ஃபித்ரா இதை வெறுக்கக்கூடிய ஒன்றைக்கு, ஃபித்ரா வெறுக்கிறது ஒன்றைக்கு, ஃபித்ரத்துக்கு முரணானது ஒன்றைக்கு புரிஞ்சுக்கணும். ஃபித்ரா வெறுக்கக்கூடியனா, ஃபித்ரா மனிதனுடைய இயற்கை அடிப்படையில் இந்த செயல்பாடு வெறுக்கத்தக்கது, இது கூடாது, இது அங்கீகரிக்கத்தக்கதுன்றது. ஃபித்ரத்துக்கு முரணான, ஃபித்ரா திங்க் பண்ணாத செக்ஷன் அது, விளங்கிட்டா? அடுத்த சைடால உள்ளது அந்த லெவலுக்கு இப்போ எங்கே கொண்டு வச்சுக்கிறான், அந்த லெவலுக்கு இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது அன்றைய கால சமுதாயத்துல, ஆரம்ப கால சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபித்ருக்கு முரணா இருக்கக்கூடிய இந்த ஓரின சேர்க்கை அப்படின்ற இந்த பகுதி இருந்திருக்கு, இல்லாமலாம் இருக்கல. ஆனா சமுதாயத்துல புகழப்பட்டு வாழ்த்தப்பட்டு வளர்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கல. அப்படி நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு சமுதாயத்தை எல்லாம் அழிச்சிட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அப்படி சமுதாய ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்து அப்படி நடத்தினாங்க. அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டா, அழிச்சிட்டா. அதுக்கு பிறகு அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யல, ஒரு ஜெனரேஷன் எங்கே இருக்கவும் இல்லை, அப்படி வளரவும் இல்லை. ஆங்காங்க தவறுகள், மன்னர்கள் மாட்ட அங்கே இங்கே சில தவறுகள் சில இடங்கள்ல அப்படி நடந்து வந்திருக்கு, யாரும் அங்கீகரிக்கல. இப்ப என்ன நடந்துக்குது, அங்கீகாரம் கொடுக்கிற அளவுக்கும் அதை சமூக ரீதியாக பொருந்தி கொள்ளக்கூடிய இடத்துக்கும் இன்றைக்கு வந்திருக்கிறதா மிக மோசமான ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுல அதாவது இந்த விபச்சாரம் என்பது ஃபித்ரா எதிர்க்கக்கூடிய, ஃபித்ரா என்னது வெறுக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னு சொன்னா, இன்றைக்கு அதையும் தாண்டி ஃபித்ராவுக்கு மாற்றமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஃபித்ராவுக்கு இதெண்டா இப்போ ஃபித்ராண்டு எல்லா மனிதர்களும் அதில் உண்டு. ஃபித்ராண்டு வந்துட்டா முஸ்லீம்கள் மட்டுமில்லை, மனித ஃபித்ரா, ஃபித்ரத்துன் நாஸ், மக்களுடைய ஃபித்ரா. அப்படி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, விபச்சாரம்ன்றது எல்லா சமுதாயத்திலையும் ஐபா தான் இது, ஒரு அருவருக்கத்தக்க செயலா தான் இது. இன்றைக்கு அருவருக்கத்தக்க செயலா தான் அது என்ன செய்யுது இருக்குது, முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலே இருந்தாலும் சரி. ஆனால் இது அருவருக்கத்தக்க செயலாக இல்லாமல், இப்ப அருவருக்கத்தக்க செயல் அல்ல என்ற இடத்துக்கு வந்துட்டா அது என்ன ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. ஏன் அதை எதிர்ப்பது, அதை அருவருக்கத்தக்கதாக காணுவது ஃபித்ராவுடைய இயல்பு, அதை சரி காண்பது ஃபித்ராவுடைய இயல்பு அல்ல. இப்ப இன்றைக்கு அதாவது இந்த சிஸ்டத்துல யாரை உருவாக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான சிஸ்டத்துல யாரை உருவாக்கலாம்னா, இந்த குரங்கியல் சூழல்ல, குரங்கியல் கல்வியில, குரங்கியல் அமைப்புல வளரக்கூடியவர்களையும் எல்லாமே சயின்டிசம், சயின்ஸ் அல்ல சயின்டிசம், எல்லாமே விஞ்ஞான மயப்படுத்தல் என்ற அடிப்படையில வாழ்க்கையில ஒவ்வொன்னே கேட்டு பழக்குவதன் ஊடாகவும் கொண்டு வரலாம். அது பயோல ஏற்படுற மாட்டோம். அது என்ன சயின்டிசம்டா, எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு ஒரு நியாயமான விஞ்ஞான ரீசனை தேடுறது, நியாயமான விஞ்ஞான ரீசனை தேடுறது. மார்க்கத்துக்கு முரண் விட்டுறது மட்டுமல்ல, நியாயமான விஞ்ஞான ஒரு இதை தேடுறது. இப்போ உதாரணம் நான் சொன்னேன், எதுக்கு லொஜிக்கலாக கேள்வி கேட்கக்கூடிய இயல்பு மனிதன்ட்ட இருக்குது, தத்துவ ரீதியாக நியாயப்படுத்துறது. ஒரு யாராவது ஒரு சிறுவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னா ஸ்கூல்ல நம்ம என்ன கேட்போம்,
ஃபெயில் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி யார்ட்டையா சொல்ற ஒரு ஃபெயில் ஆயிட்டான்னு. அப்ப நம்ம இயற்கையா என்ன சொல்லுவோம், இன்னும் யோசிக்காங்க, எத்தனையோ ஃபெயில் ஆகினவங்களாம் நல்லா படிச்சு முன்னேறி என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திக்கிறாங்கன்னு சொல்றது. இது வந்து இயற்கையாக மனிதன் சொல்லக்கூடிய விஷயம். இதை ஒருத்தர் லாஜிக்கலி திங்க் பண்றாரு, என்ன ஃபெயில் ஆயிட்டான், நீங்க என்ன இவன் வந்து எதிர்காலத்துல முன்னேறி வருவான்டெல்லாம் சொல்றீங்க, ஃபெயில் ஆகி படிப்பெல்லாம் ஃபெயில் ஆகி ஒன்றும் இல்லாம நீ உங்களுக்கு என்ன வகையா வந்துச்சு, உங்களுக்கு என்ன விளக்கம் இருக்கான்னு கேட்டா இவன் லாஜிக்கலி நியாயமா இல்லையா கேட்குறது, இவன் கேட்குற நியாயமான கேள்வி. அப்ப இவன் நியாயமான கேள்வி அப்படி என்று சொன்னா இவன் இயற்கையில என்ன வளரும் தெரியுமா, நான் எதுவும் ஃப்ரேங்கா இருக்கணும், தெளிவா சொல்லிடணும், இப்படி கொஞ்சம் பேர் உருவாக்கிக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிடுறது இல்லை வந்தோடனே, ஏன்னா நீ தான் வார ஐடியா இல்லையே, அவனை கூப்பிடுற ஐடியால இவருக்கு இல்லை, மனசளவுல இல்லை. அதனால என்னது, நான் வளமையா வீட்டுக்கு வாங்கினெல்லாம் கூப்பிடுறதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்மளும் கூப்பிடுற ஐடியால வேலை இருக்கு, உங்களுக்கு வார ஐடியா இல்லை, இப்படி பேசிடுறான். கேட்டா ஃப்ரேங்கா பேசுறாராம், கேட்டா ஃப்ரேங்கா பேசுறேன்னு தெளிவா சொல்றேன்னு சொல்லிடுறது, இல்லை இடத்த இல்லைன்றதா, அதான் ஃப்ரேங்கான வடிவமா. இது வந்து எதால வந்த இந்த சிந்தனைடா, எல்லாத்தையும் தத்துவ ரீதியாக நியாயமாக இருந்தால் மட்டும்தான் பழகணும் அப்படி என்று சொல்றதுக்காக வந்த ஒரு விளைவு தான் அது. அப்படியெல்லாம் இல்லை, வராட்டியும் கூப்பிடுறான் வாங்கன்னு சொல்லி, வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, அவர் வராம போறாருன்னா அவர் அஸ்ஸலாமு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு என்னது நயவஞ்சகத்தனம், ஒரு இது இங்கிதம், இதுக்கு பேர் இங்கிதம். இதுல எந்த விதமான நான் சம்பந்தமாக தனித்தலைப்புல பேசிக்கிறோம், அதாவது நயவஞ்சகம், இந்த சமாளித்தலும் உறவாடுதலும் சமாளித்தலும் என்ற தலைப்புல. இது ரசூலாங்களும் செஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க, இது இயற்கையானது மனிதன். இதுல லாஜிக்கல் திங்கிங்க நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சிஸ்டமா வாடுவீங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்துருமாட்டா, இப்ப உங்களுக்கு ஒரு 50,000 பணம் காணாம போயிட்டு ஒரு 2 நாளா தேடுறீங்க, திருப்பி எடுத்து பார்த்தா தலையணை கீழே வைக்குது. இப்போ உங்களுக்கு வந்தோன்னு உங்களுக்கு சந்தோஷம் வருது, நல்ல வேலை நான் தேடினேன். இப்போ அவர் வராரு, என்னது சந்தோஷப்படுறீங்க, 51,000 ஆகிக்குது இல்லையே, 50,000 தான் ஏற்கனவே இருந்து 50,000 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரலாம், அப்போ எப்படி நீங்க சந்தோஷப்படலாம் அப்படின்னு கேட்டா அவன் கேள்வி நியாயம். நமக்கு சந்தோஷம் வந்தது நியாயம், நமக்கு சந்தோஷம் இயற்கையா வருது, அவன் கேள்வி நியாயம். இப்படியே நீங்க கேட்டு பழனீங்கன்னு வைங்களேன், சந்தோஷப்பட மாட்டீங்க, அப்புறம் அதுக்கு பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க இந்த அடிப்படையில் அப்படின்னு. அப்புறம் ஒய்ஃபோட பேசுற டைம்ல பேசலாது, ஏன் தத்துவம் எல்லாம் இது உங்களை நல்லா விரும்புறேன், நீ விரும்புற மாதிரி நடக்கவே இல்லையே, அதனால உங்களோட விருப்பம் கேட்டல் பேசுறாச்சே, எல்லாம் சரியான திங்கிங்ல என்ன செய்யறாரு, செயல்படுகிறாரு. இந்த மாதிரி அவங்களோட வாழவே இயலாது, விளங்கிட்டா. இது வந்து அப்படியே பயோ எல்லாம் பிறண்டுட்டு வரேன்னு அர்த்தம், விளங்கிட்டா. இதெல்லாம் அதே தலைகீழா போச்சுன்னா ஆபத்துல போய் முடியும். இந்த அடிப்படையில லாஜிக்கலி கேள்வி கேட்டுத்தான் விஞ்ஞான ரீதியான கேள்வி எழுப்பித்தான் இந்த விபச்சாரத்துக்கும் திருமணத்துக்கும் இடையிலான எல்லைகள் உடையுது. பணம் கொடுத்து 10,000 பணம் கொடுத்து, சரியா, வாப்பாவே என்ன செய்யறாரு, மகளை வந்து ஒருவருக்கு பேசி 10,000 பணம் கொடுத்து மகளை ஒருவருக்கு பேசி ஒரு ரூமே ஒரு இடத்தையோ அவர் வந்து அதுக்கு என்ன ஒதுக்கி உறவு கொள்றதுக்காக அனுமதி கொடுத்தா அதை விபச்சாரம் பண்ணுவோம். அதை விபச்சாரம், வாப்பா தான் அதை அனுமதி கொடுத்தாலும் விபச்சாரம் பண்ணுவோம். இதே விஷயத்த பணம் அல்ல மகர் கொடுத்து, சரியா, திருமண கொடை என்று அதுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு 10,000, இதுல 1000 தான் கொடுக்குறாரு, அதுலயாவது 10,000, இதுல 1000, அதுல வந்து மறைச்சாவது, இதுல அப்படி இல்லை, குடும்பமா பகிரங்கமா உட்கார்ந்து எல்லாரும் அங்கீகரிச்சு இப்ப நீங்க அந்த மகளோடு உறவில் ஈடுபடலாம்னு சொன்னா திருமணம் என்ன நியாயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னு வைங்களேன், முதலாவது அந்த அந்த இது உடையுது, அந்த செவரு என்ன செய்து உடையுது. இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க லாஜிக்கலி எவ்வளவு இல்ல பின்னால நல்ல விளக்கங்கள் சொல்லலாம், பல நியாயங்கள் சொல்லலாம், மீராத்துல இருந்து சட்டங்கள்ல இருந்து அதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அவன் ஒரு பதில் வச்சுப்பான், நானும் கொடுத்துட்டு போறேன், நானும் ஒரு இடத்த கொடுத்துட்டு போறேன், நானும் இதை கொடுத்துட்டு போறேன், பிள்ளைக்கு நானும் பொறுப்படுத்த எங்கேயா கொடுக்குறேங்க, அப்ப நீங்க விபச்சாரம் பண்ணி தானே சொல்றீங்க அப்படின்னு அவன் என்ன செய்ய போறான், சொல்ல போறான். வெப்பாட்டியா வச்சுட்டீங்களான்ல அவனுக்கு நான் ஒரு வீட்டை கொடுத்து எழுதிட்டு போறேன், இவளுக்கு கொடுக்குறதே அவளுக்கு பெருசா என்ன செய்யறேன் கொடுத்துருவா, அப்போ ஓகேயா அப்படின்னு அவன் அந்த கேட்கிற இடத்துக்கு வரான். இந்த மாதிரியான கேள்விகள் யாருக்கு உருவாகும் என்றால் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி வரைவிலக்கண படுத்தி படிப்பிப்பாங்களே, திருமணம் என்றால் அப்படின்னு ஒரு வரைவிலக்கணம் படிப்பிக்கிறோம், அது விபச்சாரம் என்றால் அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் படிப்பிப்போம். இந்த வரைவிலக்கணத்துல படிச்சு எல்லாத்தையும் வரைவிலக்கணத்துல கொண்டுரலாம் இப்னு ஹஸம் மாதிரி போயிடணும், காதல் என்றா அனுபவிச்சிருக்க முடியாது அந்த வரைவிலக்கணம் தெரியும் போயிடணும். அந்த மாதிரி இல்லாம இந்த எல்லாத்தையும் வரைவிலக்கணத்துல கொண்டு வர போயும் இந்த விளைவுகள் என்ன செஞ்சு இது வந்து இருக்குது. இந்த விளைவின் காரணமா கேள்வியை எழுப்புவாங்க. கலாச்சாரமும் மதமும் பவரானது, நிதர்சன உண்மை கண்ட தலைப்பை நம்ம சம்பந்தம் சொல்லி, கலாச்சாரமும் மதமும் பவர்ஃபுல்லா இருக்கும். இவன் எந்த கேள்வியும் அதை உடைக்காது, இவன் கேள்விகள் எதுவும் என்ன செய்யாது, உடைக்காது. என்ன இதான் நம்ம கலாச்சாரம் முக்கியம் அப்படின்னு. அதனாலதான் அழகா நீதிமன்றத்துல உயர் நீதிபதி நீதியை வழங்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து காகம் வந்து மலங்கழிக்கக்கூடிய சிலையை அதை தொடச்சிட்டு வணங்கிட்டு போறாரு. ஏன்னா கலாச்சாரம் பவர்ஃபுல்லானது,
மதம் வந்து பவர்ஃபுல்லான, அவனுக்கு நீதிமன்றத்தில் நீதி வழங்குற அளவுக்கு அவனோட சிந்தனை அவ்வளவு கூர்மையா இருந்தும் இதுக்கு அவனுக்கு நீதி ஒன்று வழங்க முடியாத அளவுக்கு கலாச்சார மதமும் பவரா இருக்கும். அதனால லேசா உடைக்காம அந்த கலாச்சார மதம் என்ன செய்ய நின்று கண்டே இருக்கும். இது சைத்தானுடைய போராட்டம் தோல்வியை அங்கே கொண்டு வந்துட்டே இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்தே போட்டு வளர்த்துட்டான்னு வைங்களேன், சின்ன வயசுல இருந்தே அப்பா குரங்கு அப்பா குரங்கு அப்பா குரங்குன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டான்னு வைங்களேன், ஏன்னா அப்பா குரங்கு தான், என்ன வாப்பா குரங்கு தான், பாட்டனார் குரங்கு தான், முப்பாட்டனார் குரங்கு தான், அப்படியே ஒரு மைண்ட் செட்ல ஏத்தி 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 வளர்ந்துட்டாண்டா இதெல்லாம் என்னது எவல்யூஷன் விளங்கிட்டா. அந்த மாதிரியான அதாவது ஒரு டார்வினிசம் தான் இப்படி நம்ம மாறி 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 வந்துட்டீங்க. இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கிறதும் ஒரு பல நூற்றாண்டுகளான அல்லது பல ஆயிரம் வருடங்களான ஒரு என்னது இந்த வேதியியல் உயிரியல் மாற்றத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு விளக்கத்தை கொடுத்த உடனே அவனுக்கு என்ன அந்த இந்த செக்ஷன் பதிஞ்சுக்கிட்டே வரும். நாளைக்கு இதை பத்தி கேள்வியை கேட்டு விபச்சாரத்துக்கு திருமணத்துக்கு இடையில வந்து சமூகம் அங்கே இருக்குது அங்கே இருக்கல, இதை தவிர வேற ஒரு டிஃபரெண்ட் இல்லை அப்படி என்று சொல்ற அளவுக்கு படிச்சவனு நம்ம நம்பக்கூடிய வந்துடுவான். சிலபஸும் அப்படியே வந்துடும். அதனாலதான் ஸ்கூல் சிலபஸ்ல எந்த புத்தகத்தையும் எடுங்க, எங்கேயாவது விபச்சாரத்தை கண்டித்தும் திருமணத்தை ஆதரித்தும் ஒரு வரியை காட்டுங்க, எந்த ஒரு வரி இருக்காது. தமிழ் புத்தகத்துல ஏதாவது எங்களோட மரபுகளை கலாச்சாரத்துக்களை பேசகளை ஏதாவது வரும். இஸ்லாம் புக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல நம்மளோட மத ரீதியான ஏதாவது வரும். திருமணம் ஒரு சம்பவமாக நிகழ்வாக வேணுமெண்டா எங்கேயா என்ன செய்யலாம் வரலாம். மற்றபடி நீங்க சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வரலாறு புயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த இதெல்லாம் அங்க கிடைக்காது. அதாவது விஞ்ஞான ஆய்வுக்கெல்லாம் எத்திக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா கல்வி முறையில வந்து அதை எடுக்கத்தான் பாக்குறாங்க, அந்த செக்ஷனை வந்து முழுசா எடுக்கத்தான் பாக்குறான்னு வெறும் சிலபஸை மட்டும் என்னது கொடுக்கறதுக்கான மைண்ட் செட்ல தான் அவனை என்ன செய்யலாம் வளர்க்க பார்க்க. திருமணத்தை தூய்மைப்படுத்தி சமுதாய விழுமியங்களை தூய்மைப்படுத்தி ஒரு சிலபஸே இல்லைங்க, அந்த சிஸ்டமே என்ன இல்ல இடத்தை பார்க்கிறோம். இப்ப இப்படி வளர்ற டைம்ல இயற்கை மாறும். அப்ப எப்படி இப்ப அவனோட பேசுறது, இப்ப அவனுடைய இயற்கையை அவன்கிட்ட மாறின பிறகு அவனை இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சதுல ஒன்றுதான் ட்ரெஸ். எல்லார்ட்டையும் இருக்கிறத ஏன் மறைக்கணும், எல்லார்ட்டையும் இருக்கு சரியா, ஏன் மறைக்கணும். ஆடு மாடுகளை பாருங்க, அதுவும் கூர்ப்புல வந்ததுகள் தானே, அதுல இந்த டார்வினிசம் அந்த எவல்யூஷன்ல வந்ததுதான். அதுகெல்லாம் மறைச்சிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இல்ல, அதெல்லாம் நல்ல சுதந்திரமா என்ன அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி மனிதனும் பேசும் விலங்கு, சிரிக்கும் விலங்கு, சிந்திக்கும் விலங்கு வச்சுக்கிறது பேர் விளங்கிட்டா. ஹயவானு நாத்திக், பேசக்கூடிய விலங்கு மிருகம், அதை ஏத்துக்கிறான், அதை வரைவிலக்கணப்படுத்தி பேசுறான். நம்மளாம் பேசும் விலங்குகள் அப்படின்னு இவனும் சொல்றான். அப்போ தன்னையே குரங்கு என்று சொல்லி பப்ளிக்கா அறிவிக்க வைக்கிற அளவுக்கு இந்த சிலபஸ் வந்திருக்கு. இப்படி வந்துட்டா அவன் என்ன யோசிக்க, ஏன் ட்ரெஸ் போடணும். ஆனா அப்படி சொன்னவனுக்கு கூட அந்த ட்ரெஸ்ஸை முழுசா கலையறதுக்கு அவனுக்கால வர முடியாம, ஏன்னா அவன் லொஜிக்கலி கேள்வி நீ என்னது மறைச்சிட்டீங்க, எதன் காரணமா நீ தத்துவ ரீதியா விளக்கம் சொல்லுவாங்க, என்னதுக்கு நீ மறைச்சிட்டீங்க. ஒரு விளக்கம் உனக்கு ஃபித்ரத்தை தவிர வேற விளக்கம் சொல்லலாது. நீ எவ்வளவு நியாயப்படுத்தினாலும் உனக்கு எந்த விளக்கம் என்ன சொல்லலாது. ஃபித் அல்லாஹ் இந்த மனித உலகத்துக்கு வச்ச ஹரீசா, அந்த உள்ளத்துல ஏற்படுத்திக்கிற அந்த ஹரீசா தான் அது. இத வந்து ஒட்டச்சி விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் ரெண்டு பேர் நீங்க விரும்பிக்கிறீங்கன்னா ஓகே அப்படி என்ற இடத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த டோட்டல் சிலபஸ் ஜாகிலிய சிலபஸ்களை முயற்சி எடுக்கும். சில பொழுது கலாச்சாரமும் மதங்களும் வாழக்கூடிய நம்ம நாடுகள்ல அது வந்து உள்ளுக்க வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஆல்ரெடி அங்க அத்திவாரங்கள்லாம் போடப்பட்டாச்சு. அதுல அரபு நாடுகளுக்குள்ள வரதுக்கெல்லாம் மிச்சம் லேட் ஆகும். இங்கெல்லாம் அந்த சிலபஸா வரதுக்கெல்லாம் அது வந்து அந்த மைண்ட் செட்ல கொண்டு வந்து ஏத்துறதுக்கெல்லாம் மிக லேட் ஆகும். ஆனால் இந்த அதாவது அங்கீகரிக்கிறேன் நான் சொல்றது, அவங்க தவறு செய்யலாம், பிழை செய்யலாம், அதை வந்து ஒரு வாழ்க்கை முறையாக சமூக இதாக அங்கீகரிச்சு கொண்டது ஏத்துக்கள் ரெண்டு இடத்துக்கு வருவது மிக கஷ்டமாக அமையும். அப்ப எனவே இந்த இடத்துல வந்து மிக முக்கியமாக நம்ம விளங்க வேண்டிய விபச்சாரம் ஹராம், விபச்சாரம் கூடாது என்ற பிரச்சாரம் ஒரு காலத்துல ஓகே. இந்த காலத்துல அது மட்டுமல்ல, இந்த காலத்துல அதையும் தாண்டி விபச்சாரம் கூடாதுன்றது மனித சமுதாயத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மனுஷன் இப்படித்தான் இருந்தா, ஒரு காலம் வரலாம் 100 வருஷத்துக்கு பிறகு மனிதன் அப்படின்னு இவன் படிப்பிச்சுட்டு மனிதன் எப்படி இருந்தா டெவலப் ஆக முந்தி திருமணத்தை எல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருந்திக்கான் சரியா அப்படின்னு இவனே ஒரு சிலபஸ் நடத்துவான். இப்பதான் நம்ம டெவலப் ஆகிக்கிறோம், இப்பதான் நம்ம முன்னேறி இருக்கிறோம் அப்படி என்ற இடத்துக்கு இவன் வருவான். எனவே இது சாதாரண சப்ஜெக்ட் ஒன்று அல்ல, இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அல்ல. இது ஃபித்ரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு வார், ஒரு யுத்தம். சைத்தான் வந்து அந்த ஃபித்ரத்தில இருந்தே மாத்துறதுக்கான எல்லா முயற்சியும் என்னது. அதனாலதான் என்னது வல 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 உதில்லன்னஹும் அல்லாஹ் அந்த சைத்தான் சவால் விடுறானே, அவர்களை நான் வழிதர செய்வேன். வல உமன்னி என்னஹும் வல ஆமுரன்னஹும்
பல யுகையுரன்ன ஹல்கல்லாஹ், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், ஏவுவேன், ஆசையூட்டுவேன், அல்லாஹ்வுடைய அமைப்பை, படைப்பின் அமைப்பை அவர்கள் மாற்றம் செய்வார்கள். அப்படி என்று சொல்லி சைத்தான் சவால் விட, அதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இடம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு இடம். இந்த விபச்சாரம் அப்படி என்று சொல்றது மனிதனுடைய ஃபித்ரா எதிர்க்கக்கூடிய ஒரு ஒன்று. அதுதான் மனித சமுதாயத்துடைய வரலாறு, அதான் மனித சமுதாயத்துடைய இயல்பு. இஸ்லாம் மனித சமுதாயத்தின் இயல்புகளை வாழ வைக்க, அவைகளை பாராட்ட, அவைகளுக்கு வரையறை வைக்க, அவைகளை பாதுகாக்க இஸ்லாம் வந்திருக்கிறது. அந்த ஃபித்ரத்துக்கு எதிரானவைகளை கண்டிக்க, அது மாற்றம் செய்ய முடியாத அளவுல வேலிகளை போட இஸ்லாம் என்ன செய்து வந்திருக்கிறது. இன்றைய சிலபஸ் தொழிலாளர்களை உருவாக்கினாலும், அந்த அவர்களுடைய துறையில் அறிவை உருவாக்கினாலும், இந்த செக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் ஆரியன், அதாவது உரித்து எடுத்து தான் என்ன செய்யும், உருவாக்கும். அந்த உரித்து எடுக்கிறது அவன் பர்பஸ்லி செஞ்சாலும் சரி, இல்லாம செஞ்சாலும் சரி, நடந்தே ஆகும். 5 நேரம் தொழும். அதுல முஸ்லிம், அதாவது நபர் எப்படி இருப்பான், இந்த சிலபஸை தாங்கிய முஸ்லிம் நபர் எப்படி இருப்பான்னு சொன்னா, அதாவது எப்படின்னா முஸ்லிம் ஏத்திஸ்டா இருப்பான். சொல்றவன் என்னது, ஏத்திஸ்டாலே கடவுளை இல்லைன்னு சொல்றவன். முஸ்லீம் ஏத்திஸ்டா கடவுளை இருக்கேன்னு சொல்றது, அதே நேரம் கடவுளை இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா கடவுளுடைய அந்த இயல்புகள் எல்லாத்தையும் இந்த உலகத்திலிருந்து இல்லாமக்கிற மாதிரி இருப்பான். அவன் 5 நேரம் தொழுவான், நோன்பு பிடிப்பான், ஜக்காத்து கொடுப்பான், ஹஜ்ஜி செய்வான், எல்லாம் செய்வான். ஆனா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த சரியான பார்வை அவன்கிட்ட என்ன செய்யாது, அவன்கிட்ட இல்லாம போயிடும். இதெல்லாம் இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுற சந்தர்ப்பத்துல ஏன் அலட்டிக்கிறீங்க, ஏன் பிரச்சனைப்படுத்துறீங்க, இதுல என்ன இருக்குது, அவன்கிட்ட உரிமை அவன் செஞ்சுட்டு போயிட்டான் அப்படி என்ற மாதிரி லெவலுக்கு வரும். அப்படி வந்ததுனாலதான் இன்றைக்கு அவர்களுக்கு சார்பாக சிந்திக்கக்கூடியவர்கள் பார்க்கிறோம். தலைப்பு வருது, ஆப்கானிஸ்தானில் மிஸ்லியூன்கள் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஒளிந்து தங்கள் உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் நெருக்கதிக்குள்ளாக இருக்கிறார். கீழே சுபஹானல்லாஹ் முடியும். என்னதுக்கு நீ சுபஹானல்லாஹ் சொல்றாய், சரியா? மனிதர்களுடைய உரிமைகளை நபி அவர்கள் பாதுகாத்தார்கள் இன்னொரு கொமெண்ட் அடிக்கிறார். அப்போ இவனுக்கு என்ன விளங்கலைன்னா, அவனும் நல்லவன் தான், அவன் இதை ஆதரிக்கல, அவன் இதை சரியானல. ஆனா அவன் பயம் எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிறதால உரிமைகள் என்ற அடிப்படையில் அவன் இதை என்ன செய்யறான். நபி அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா, அந்த வகையில் அவன் உண்மையை தான் சொல்லிக்கிறான். இவன் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வேட்டாண்டு. ஆனா அங்க உள்ள முஸ்லீம்ல உள்ளவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்களையும் இப்படி இந்த சின்ன இதுகள் இருக்கிறத அவங்க வெளிப்படுத்த முடியாம மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை கொடுத்தா நீ ஒழுங்கித்தானே வாழணும், எப்படி கால்நடைகள் காட்டுல தானே வாழணும். அதனால இவனுக்கு அது ஒரு பிரச்சனை. கால்நடைகள் காட்டு போயிட்டாங்களே, கால்நடை காட்டுக்கு தான் போகணும். அதை போனது இவனுக்கு ஒரு பிரச்சனை. உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ்ல அங்க இங்க எல்லாம் எழுதி கட்டிக்கிறான். அதெல்லாம் முழுசா எழுதிட்டிருக்கிறார். விபச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தேவையா இது இந்த சேனலுக்கெல்லாம் எழுதுறான் தமிழ்ல கட்டுற. அவன் இங்கிலீஷ்ல கொஞ்சம் எழுதினா இவன் தமிழ்ல இவன் எல்லாம் சேர்த்து மெருகூட்டி என்ன இவன் ஒன்று எழுதுறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு மனிதன்ட்ட கேட்கலாமா? ஒரு மாதிரி திருட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டாலே அங்க பிரச்சனையா போகுதுன்னு அர்த்தம். திருட்டு பெருங்குற்றம் என்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல போய் திருட்டை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்று போட்டீங்கன்னு வைங்களேன், இப்லீஸ் பேசுவான் 4 பேர் வாயில. இதே மாதிரிதான் இப்ப விபச்சாரம் வந்துட்டு இருக்கு. விபச்சாரம் இப்பொழுது முஸ்லிம் சமுதாய கலாச்சார பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி பல்கலைக்கழகம் மற்ற இடங்கள்ல மார்க்கத்தோடு இல்லாதவர்கள் அல்லது இந்த விஷயங்களை புரியாதவர்கள்ட்ட இது கொஞ்சம் கொஞ்சமா இதுல என்ன இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பெண்களை பேச வச்சுக்கிறான். பெண்கள் என்ன செய்யறாங்க, பேச வச்சுக்கிறான். அதோட சேர்த்து அவன் என்ன செய்வான், திருமணத்தை அசிங்கமா பேசுவான், திருமணத்தை அசிங்கமா பேச வைப்பான். திருமணத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை வச்சு திருமணத்தை எதிர்க்க வைப்பேன். என்னமோ அவர்கள் சொல்லக்கூடிய விபச்சாரத்தில் எந்த அநியாயங்கள் நடக்காத மாதிரியே அதை என்ன செய்வாங்க, சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யும் உருவாகும் என்றதை நம்ம மறந்துவிடக் கூடாது. எனவே விபச்சாரம் என்பது நம்ம இந்த இதோடைய சுருக்கம் என்னன்னா, மார்க்க ரீதியாக திருமணத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சவால். ஒரு ஒழுக்க கேடுன்னு மட்டும் சொல்ல, ஒரு காலத்துல ஒழுக்க கேடு மட்டும், இப்ப அதை சவாலா கொண்டு வச்சுக்கிறான். இப்லீஸ் ஃபித்ரத் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வாரான். டோட்டல் ஃபித்ராவையும் மாத்தி கொண்டு வரான். முந்தைய ஒரு காலத்துல ஒரு இடத்துல மாறிச்சு, இப்போ முழு உலகத்துக்கு என்னது அதை மாத்திக்கொண்டு அதுக்கேற்ற சிலபஸ்களை போட்டுக்கிட்டு வாரான் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. விபச்சாரம் என்பது ஃபித்ரத்துக்கு எதிரானது. மார்க்கம், அதாவது மனிதனுடைய இயல்பு அருவருக்கத்தக்க உண்டுதான். இன்றைக்கு மதம் கலாச்சாரம் என்று வாழக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் அந்த உணர்வு இன்னையும் என்ன செய்து இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.